பார்த்தீங்களா ராக்கெட் ISRO இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. உனக்கு மட்டும் 1 hour இருக்கு. என்ன நாளைக்கு ஊசி போடணும்ல. 3 ஆக்சுவலாக இன்னைக்கு சூளகிரியில் எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்தோம். அங்கே பசங்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலான்னு எல்லாம் சேர்ந்து வந்தோம். ஸோ செம்ம ஜாலியாக இருக்குது. இங்கே வந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் பார்த்தேன், அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸ்விம்மிங் பூலில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்களா ராக்கெட் ISRO GPTC தருமபுரி. யார் செஞ்சுருப்பாங்க இது? ஆக்சுவலாக அதே மாதிரி பண்ணியிருக்காங்க ராக்கெட்டை. இதுக்கு எவ்வளோ பந்தோபஸ்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். கீழே பில்லர் கட்டி பில்லருக்கு மேலே போல்ட்டுங்க போட்டு அருமையாக கட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக பைப்பு, பிளாஸ்டிக் பைப். இது இரும்பு. இங்கே தெரியுது பாருங்கள், பிளாஸ்டிக். ராக்கெட்டை நேரில் பார்க்காதவங்க எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஒய்டாங்கிளில் போட்டேன், வேறு லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் சின்ன சின்ன படிக்கிற பசங்க பார்த்தாங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க, இதுதான் ராக்கெட்டுன்னு. ஸோ எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். இங்கே தனியாக உட்காரத்துக்குன்னு ஒரு இடம் அருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாங்காய் மரங்க இருக்குது பார்த்தீங்களா, செம்ம சில்னஸ் கொடுக்குதுங்க இந்த இடத்துல. இது ஒரு ஸ்ட்ரீட் ஏரியா மாதிரி. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள அங்கே வீடுங்கள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக மாங்காய் தோப்பு, கிரவுண்டு அந்த மாதிரி தான் இருக்குது. அதுதான் சூளகிரியோட மலை. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு இந்த இடத்துல எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது தெரியுமா? அதெல்லாம் ஃபீல் பண்ணாதாங்க தெரியும். என் மேலே வரியா? மேலே வா, தூக்கி உன்னை தள்ளி விட்டுறோம் மறுபடியும். நீ ஏன்டா அவனை ஃபாலோ பண்ணுற? கஹானி இப்போ ஸ்விம்மிங் பூல்ல குதிக்க போறா. 1 2 3. என்ன ஆட்டம் போடுறாங்க பார்த்தீங்களா? இந்த சம்மர் வந்தாலே இந்த ஸ்விம்மிங் பூல்கெல்லாம் பயங்கர பிஸி ஆகிடுது. இன்னொரு 10 minutes தான் பாருக்கு. உனக்கு மட்டும் 1 hour இருக்கு. என்ன நாளைக்கு ஊசி போடணும்ல. இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டர்ஃப் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் ஏதோ கட்டிட்டு இருக்காங்க. கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. அதிகமாக வெயிலும் இல்லை, மழை பெய்கிற மாதிரியும் இல்லை, மீடியமாக நல்லா இருக்குது. இந்த வின்டர் சீசன்லலாம் மைல்டாக வெயில் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது. அப்பா நீ என்னடா சொக்கா கூட இல்லாமல் போகிறா? சிமேர் போகலாமா? ஓகே ஓகே. பாருங்கள் எல்லாரும் பாருங்கள், எல்லாம் தெரியுமா? ஆனால் தெரியுமா சொல்லுங்கப்பா. வீடு கட்டிட்டு வந்தோம் சமையல். கஹானி இந்த மாதிரி தான் வைக்கணும்.